வணக்கம். மேச ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஏப்ரல் 3ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆக போகிறார். அதுக்கப்புறம் ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியன் மேச ராசிக்கு, அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மேச ராசிக்கு பயிற்சியாக போகிறார். ஸோ சூரியனும் செவ்வாயும் மட்டும்தான் பயிற்சி ஆகிறாங்க. அதில் உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கடந்த மாதங்களில் வக்கர கதியில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார். இப்போ அவர் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மேச ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு செவ்வாய் பகவான் கடகராசிக்கு போகிறது நீச்ச பலம் அடைய மாட்டார். ஏன்னா 1 4ஆம் இடம் பரிவர்த்தனை யோகத்தில் வந்துடும். சந்திரன் வீட்டுக்கு செவ்வாய் போகிறார், செவ்வாய் வீட்டில் சந்திரன் இருக்கிறார். அப்படிங்கிற அடிப்படையில் 1 4ஆம் இடம் பரிவர்த்தனை யோகத்தில் வர்றதுனால 1ஆம் இடம் 4ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கட்டாயம் கொடுக்கும். அப்போ சுயமாக முயற்சி எடுப்பீங்க, வெற்றி அடைவீங்க. செயல்திறன் சிறப்பாகவே இருக்கும். நோய் எதிர்ப்பு திறன் நல்ல முறையில் இருக்கும். 1ஆம் இடம் 4ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால எதையுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம். அதான் 1ஆம் இடத்துக்கு உண்டான ஒரு பலன். அதுக்கப்புறம் 4ஆம் இட விஷயங்களும் ஆக்டிவேட் ஆகும். 4ஆம் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, வீடு, வண்டி, வாகனங்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், உறவினர்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், சுய சொத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். வீடு மாற்றோன்னு நினைக்கிறவங்க மாற்றுவாங்க, புதிய வண்டி மாற்றோன்னு நினைக்கிறவங்க மாற்றுவாங்க, பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி எடுக்கிறவங்க எடுப்பாங்க. அப்புறம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் ஒரு நல்ல பலன் நடக்கும். நல்ல தசாபுத்திகள் நடந்ததுன்னா இடம் வாங்கிறது, வீடு கட்டுற யோகம். அப்புறம் பார்த்திங்கன்னா வீடு மாற்றோன்னு நினச்சிட்டு இருந்தவங்க நல்ல முறையில் மாற்றுவாங்க. ஒரு சில பேர் உறவினர்கள் மூலிமா நல்ல ஒரு பலனை அடைவாங்க. ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது உறவினர்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருள்களும் ஒவ்வொரு மேசராசிக்காரங்க வீட்டுக்கு தேவையான பொருள்களையும் வாங்கி போடுவாங்க. அதுக்கப்புறம் கல்வி ஸ்தானமாக இருக்கிறதுனால மேசராசிக்காரங்க கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு கல்வியில் ஒரு நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. அந்த கல்வி படிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை கொடுக்கும். 1ஆம் இடம் 4ஆம் இடம் சம்மந்தப்படும் போது கல்வியில் ஒரு ஈடுபாட்டை கொடுக்கும். அதுக்கப்புறம் கட்டுமான தொழில்கள் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. இந்த கட்டடம் கட்டுறவங்க, ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு வருமானம் இருக்கும். மேசராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு 12ஆம் இடத்துல அதிக கிரகங்கள் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் 12ஆம் இடத்துல இருக்குது. சூரியன் இருக்கிறார், புதன் இருக்கிறார், சுக்கரன் இருக்கிறார், ராகு இருக்கிறார், சனி இருக்கிறார். சனி அப்போ தான் நுழையிறார். அப்போது மேசராசிக்காரங்களுக்கு 7 சனியுடைய அமைப்பு ஸ்டார்ட் ஆகுது. 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறார். 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் இடம் 12ஆம் இடம் பரிவர்த்தனை யோகத்தில் வர்றதுனால ஒரு சில பேர் தொழிலுக்கு தேவையான முதலீடுகளை செய்வாங்க. ஒரு சில பேர் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஏதாவது ஒரு முதலீடுகள் போட்டு செய்வாங்க. ஒரு சில பேர்த்துக்கு சுப விரய செலவுகளும் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. பாவகிரகங்கள் மறைவு ஸ்தானங்களில் இருக்கும்போது யோகத்தை வழங்குவாங்கங்கிற அடிப்படையில் ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகுவும் 6ஆம் இடத்துல கேது பகவானும் இருக்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஏப்ரல் 14ஆம் தேதி ஜென்ம ராசிக்குள்ளே சூரியன் நுழைவார். எப்போ மேச ராசிக்குள்ளே சூரியன் நுழைகிறாரோ அப்போ தான் சித்திரை 1ஆம் தேதி தொடங்கும். அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. எப்போவுமே 5ஆம் அதிபதி பஞ்சமாதிபதி ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். குடும்பஸ்தானம் தனஸ்தானத்துக்குள்ளே குரு பகவான் அமர்ந்து பொருளாதார ஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார், 8ஆம் இடத்தை பார்க்குறார், 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்கிறதுனால, அது தனஸ்தானத்தில் இருந்து பார்வை செய்கிறதுனால பொருளாதாரம் சார்ந்த வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களே உங்களுக்கு அதிகமாக நடக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மெயினாக மேசராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு பார்க்கும்போது, உங்கள் ஜென்ம ராசிக்கு 7 சனி தொடங்குறதுனால
புதிய விஷயங்கள் வந்து தொடங்கும்போது வந்து ரொம்ப கவனமாக வந்து தொடங்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து இறங்காதீங்க. புதுசாக தொழில் தொடங்கும்னு நினைக்கிறவங்க உங்கள் ஜாதகத்தை கொடுத்து கட்டாயம் வந்து உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட ஒரு ஆலோசனை வந்து கேட்டுக்குங்க. நல்ல தசாபுத்திகள் நடக்குதா, லக்ன ரீதியாக வந்து நல்ல தசாபுத்திகள் நடக்குதா, புதிய தொழில் வந்து நம்ம தொடங்கலாமா, முதலீடுகள் வந்து செய்யலாமா, எப்படி வந்து தொழில் பண்ணுறது நல்லதா இல்லை வேலைக்கு போகிறது நல்லதா, என்ன ஏதுங்கிறத தெளிவாக வந்து கேட்டுக்குங்க. ஏன்னா 7.5 சனி தொடங்கும் போது தான் வந்து மைண்டு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஏதாவது செஞ்சுட்டு இருக்கிற வேலை வந்து பிடிக்காது. நம்ம எதையாவது ஒன்று ஆரம்பிக்கலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு வந்துட்டு பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து புதிய நபர்கள் வந்து அறிமுகமாவாங்க. அறிமுகமாகி அதை செஞ்சால் இதை லட்சக்கணக்கில் பணம் வரும், இதை செஞ்சால் லட்சக்கணக்கில் பணம் வரும்னு சொல்லி இதுக்குள்ளேயாவது தேவையில்லாத சிக்கல்குள்ளே இழுத்துட்டு தேவையில்லாத கடன் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. அதனால மேசராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ தான் 7.5 சனி தொடங்கி இருக்கிறதுனால எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே வந்து கொஞ்சம் கவனமாக செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. மீண்டும் அடுத்த ராசியான ரிஷபராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்த ராசி பலன் வந்து பொதுத்தன்மை உடையது. அதாவது நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க, திருப்பூரில் இருக்கிறீங்களா, மதுரையில் இருக்கிறீங்களா, சென்னையில் இருக்கிறீங்களா, இல்லை கரூரில் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து ராசி. அந்த மதுரையில் நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க, எந்த தெருவில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து லக்னம், லக்னாதிபதி, நடக்கக்கூடிய தசாபுத்திகள் இதெல்லாம் தான் வந்து தெரிவிக்கும். லக்ன ரீதியாக வந்து என்ன தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்குது, உங்கள் லக்னாதிபதி எந்த அளவுக்கு இருக்கார், யோகமாக இருக்கிறாரா இல்லை மோசமான அமைப்பில் இருக்கிறாரா, நல்லா பலமாக இருக்கிறாரா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைமாவது வந்து ஜாதகத்தை பாருங்கள், என்ன தசாபுத்தி நடக்குது. சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய 5, 9ஆம் பாவங்கள் வந்து இயங்குதா, இல்லை 2, 6, 10ங்கிற தொழில் பாவங்கள் வந்து இயங்குதா, இல்லை 6, 8, 12ஆம் பாவங்கள் வந்து இயங்குதா, இந்த மாதிரி வந்து பாவங்களை வந்து பாருங்கள். ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. என்கிட்ட தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் யாராவது நல்ல ஜோதிடர் இருந்தாங்கன்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது. இல்லை என்கிட்ட தான் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். நான் வந்து தெளிவாக வந்து பார்த்து சொல்கிறேன். உங்களுடைய ரகசியம் வந்து கண்டிப்பாக வந்து பாதுகாப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வேலைக்கே வந்து எத்தனை நாளாக போயிட்டுருக்கிறது, சொந்த தொழில் தொடங்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு லக்ன ரீதியாக வந்து நல்ல தசாபுத்திகள் வந்து ஆரம்பிச்சிது அப்படின்னா கட்டாயம் வந்து நீங்கள் சொந்த தொழில் பண்ணலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மோசமான கிரகங்களுடைய தசாபுத்திகள் வந்ததுனாலுமே தேவையில்லாமல் உங்களை கொண்டு போய் கடன் பிரச்சனையில் போய் மாட்டி விடுறதுக்காக கூட நீங்கள் சொந்த தொழில் வந்து பண்ண வைக்கும். அதை வந்து நீங்கள் ஜாதக ரீதியாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது. லைஃப் ஒரே மாதிரி சீராக போயிட்டு இருந்ததுன்னா நீங்கள் ஜாதகம் பார்க்க தேவையில்லை. ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்க, ஏதாவது ஒரு மாற்றங்கள் பண்ணுறீங்க, நீண்ட நாளாக வந்து திருமணம் முயற்சி எடுக்கிறோம், திருமணமே அமைய மாட்டேங்குது, என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து பாருங்கள். ஏன்னா 7ஆம் அதிபதி கலஸ்தரகாரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், செவ்வாய் இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, என்ன தசாபுத்திகள் நடக்குது, என்ன பாவங்கள் வந்து இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைமாவது உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து அனலைஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. என்கிட்ட நீங்கள் ஏதாவது ஆலோசனை பெறணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து லைனில் வருவேன். உங்களுக்கு ஜாதக ரீதியாக வந்து என்ன நடந்துட்டுருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பொறுமையாக வந்து உங்களுக்கு நான் சொல்வேன். நன்றி, வணக்கம்.